வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. ட்ரிஷா மேம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக நைட்டு 00:00 டைமிங்லாம் போட்டிருந்தாங்க, டைம் கோட்லாம். கேக்லாம் முன்னாடி இருக்குது டேபிளில், 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. இது பர்த்டே செலப்ரேஷன். இப்போ இதில் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்தவரை அது அவங்க பர்சனல். ஆனால் எந்த ஆங்கிளில் விமர்சிக்கப்பட்டது அப்படின்னா, இப்போ வந்து இங்கே கேக் வந்து கட் பண்ணல, செலப்ரேஷன்லாம் வந்து அவர் பண்ணலை, ஏன்னா வந்து அமோனியா கசிவால் வந்து நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க, அதனால் வந்து அதை தவிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவர் நிறைய கேக் டேபிளில் 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன். வேணாம், அந்த ஆங்கிளில் அதை விமர்சிக்கிறது அது வேறு. பர்சனல் லைஃப்பில் போய் விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனால் ஒரு அக்கா இருக்கிறாங்கல்ல, பயங்கரமாக கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்று இல்லை, தொடர்ந்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலே எந்த ஆக்ஷனுமே கிடையாது. இப்போ சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா இவர் ஒரு குட்டி கதை சொன்னார். அதுவே சொல்லியிருக்க தேவையில்லை. சிஎம் சார் பர்சனலாக தான் போனார். அவர் உங்கள் தலைவரை காணோம் அப்படின்னு இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கூட பார்த்துருக்கலாம். எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னா அது பர்சனல் தான். அதுக்கு பார்த்திங்கன்னா உதய் சார் அந்த பக்கம் போயிட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்லாம் அவர் போட்டிருந்தார். இவ்வளோ பர்சனலாக போனோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லை இதை பற்றி வீடியோ போட்ட டிஎம்கே ஜென்சி மீட்டப்பை ஒருங்கிணைச்ச அவருடைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பெரும் படைய போகுது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நைட்டு பெரும் படை போகுது. அவர் இதே போல் நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கே பார்த்திங்கன்னா படையை அனுப்பிட்டாங்க. நீ எங்கேயோ ஒருத்தன் வந்து கெட்ட வார்த்தை பேசினா தான் வந்து ரீல்ஸ்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகுது, அதனால் நான் கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர்களை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டி வீடியோ போட்டிருந்தா. அப்படி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மாரிதாசன். ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அக்கா பார்த்திங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் மாரிதாசனை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, அடுத்த நாளே அவர் வெளில வந்துட்டார். கீர்த்தன அமைச்சர் கூட பார்த்திங்கன்னா இந்த நபர் ஏன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் கேட்க, அது வந்து அவங்கள வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இது கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னா, இங்கே ஒருத்தவங்க உட்காந்துட்டு சுசித்ரா பேசுகிறதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. இங்கே சுசித்ரா இருக்காங்கல்ல, இவங்க பிக் பாஸ் சுசித்ரா வேறு, சீசன் 4 உள்ளே வந்துருக்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்லாம் ஃபயர் விட்டாங்க இவங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இவங்க கேள்வியெல்லாம் கேட்கல, புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊர்கிழவி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுப்பாங்க பிக் பாஸ்லாம். அந்த டேக் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு தான் பொருந்துச்சு அப்போ அந்த சீசனில். ஸோ அப்படி இருந்து கொஞ்ச நாள் வெளில வந்துட்டாங்க. சுசித்ரா சிங்கர் பார்த்திங்கன்னா பயங்கர பீக்லாம் போயிருக்கிறாங்க. அந்த சுச்சி லீக்ஸ்னு ஒன்று நடந்துச்சு இல்லை, நிறைய பேருடைய அந்தரங்க புகைப்படங்கள்லாம் வெளியே வந்துச்சு. அது வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அவங்க டவுன்ஃபால் ஆரம்பிக்குது. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாங்க, ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டாங்க. அவருடைய ஹஸ்பண்ட் கூட பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் கூட கொடுத்த பேட்டிலாம் உண்டு. இவங்க அவங்களுடைய முன்னாள் கணவர் தனுஷ் அவங்கள பற்றி சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா அது கேட்கவே முடியாது. எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிருப்பாங்க. இன்னும் நிறைய பேரை பற்றி இவங்க அப்போ பேசியிருக்கிறாங்க. இப்போ பிக் பாஸில் கமல் சாரை நம்ம கூட பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்கோம் பயங்கரமாக. சீசன் 7 அவருடைய தீர்ப்பு, உங்கள் தீர்ப்பு சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆங்கிளில் விமர்சனம் பண்ணுறது வேறு. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா அவர் போட்டிருக்கிற காஸ்டியூம் வச்சு பார்த்திங்கன்னா அவருடைய கேரக்டரே அசாசின் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய செக்ஷுவல் லைஃப் இப்படி தான்ற லெவலில் அவங்க வேறு மாதிரி ஏதோ பேசுவாங்க, இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. அவங்க பேசுகிறது எல்லாமே இப்படி தான் இருக்கும் கொச்சு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவருடைய பர்த்டே பார்ட்டிலெலாம் பார்த்திங்கன்னா வெள்ளி தாம்பலத்தட்டில் வந்து ட்ரக் வந்து சப்ளை பண்ணப்படுது அப்படின்லாம் போகிற போக்கில் அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரக் கேஸில் ஸ்ரீகாந்த் மாட்டுறாரு. அவர் வந்து வாய்ப்பு இல்லாததுனால அப்படி போய் மாட்டி ஏதோ சிக்கிட்டார். அவர் அன்றைய கணித்தார் சொன்னார் பார்த்திங்களா சுசித்ரா அப்படின்லாம் கூட சில பேர் ஃபயர் விட்டுருந்தாங்க. அவங்க போகிற போக்கில் எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிட்டுருக்கிறாங்க. அது அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம். சார் கமல் சார் வந்து இவங்க மேலே கேஸ்லாம் கொடுக்க போகிறதில்ல, அது வேறு. ஆனால் இப்போ த்ரிஷா அண்ட் விஜய் சார் இவங்களை பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் இங்கே சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி இந்த விஷயத்தை பொறுத்தவரை. ஒன்று பைல்வான், இன்னொன்று வந்து சுசித்ரா அப்படின்னு சொல்லலாம்.
பைல்வான் பேசுகிறத கூட பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ பேப்பரில் கிசுவாக வந்த விஷயத்தெல்லாம் எடுத்து அவர் ஒரு மேலே ஒரு கோட்டிங் போட்டு பேசுவா, அப்படியே அவரே கழுவி ஊற்றுவாங்க, என்ன விலகு பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இவங்க அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க, கேரக்டர் அசாசின் பண்ணுறாங்க, அவங்களுடைய செக்ஷுவல் டிசைர் இதுன்றாங்க, இன்னும் என்னென்னவோ பச்சையாக பேசுகிறாங்க, ரொம்ப அடிமட்டத்துக்கு இறங்கி பேசுகிறாங்க, டூ பர்சனல் அப்படின்லாம். அதை வந்து இங்கே சொல்லவே முடியாது, இங்கே சொன்னால் நம்ம மேலே பாய்வாங்க. இங்கே ஒரு முறை வைரமுத்து வந்து ஆண்டாள் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், 2 ஆராய்ச்சியாளர்கள் இதை எழுதுனாங்க, இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா எழுதினவங்களை விட்டுட்டு எல்லாம் வைரமுத்துவை டார்கெட் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் சொன்னவங்களை விட்டுருவாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு வேறு மாதிரி கூட வருவாங்க பஞ்சு. ஸோ அதெல்லாம் அதுக்காக மட்டுமே இல்லை, இவங்க பேசுனதெல்லாம் சொல்லவே முடியல, அது பயங்கரமாக ஷேர் பண்ணப்படுதுங்க. இப்போ இந்த ஃபோட்டோ போடுறாங்க த்ரிஷா, போன வருஷமும் பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க, அந்த ஃபோட்டோ இன்னும் இருக்குது. அவர் வந்து நாய்க்குட்டி எடுத்து கொஞ்சம் மாதிரி இருக்கும், அந்த ஃபோட்டோவும் இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம், அடுத்த வருஷம் கூட அவங்க ஷேர் பண்ணலாம். அவங்க மேலே இந்த மாதிரிலாம் விமர்சனம் வைக்கும்போது தானே அதுக்கப்புறம் ஓப்பனாக வந்து அவங்க கோயிலுக்கு போயிட்டு நேராக எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி நேராக வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் நல்லது கெட்டது எதுனாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றா போகிறாங்க, கான்வாயிலே வராங்க. இப்படி ஓப்பனாக ஃபோட்டோ போடும்போது இதுக்கு மேலே அதை விமர்சிக்க தேவையில்லைல்ல. அவங்க வந்து நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறமா அது பர்சனலுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த அக்கா இன்னும் நிப்பாட்ட மாட்டுறாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்து இது வந்து ஏஐ வீடியோ, ஏஐ ஃபோட்டோ என்னென்னா இதை சார்ந்து இந்த அக்கா வந்து ஆக்சுவலி நிறைய ஏஐ வீடியோஸ் பார்த்தேன் ஃபஸ்ட்டு, அதெல்லாம் பயங்கர ஷாக்காக இருந்தது. சங்கீதா மேம், அவங்க த்ரிஷா மேம், இவங்க விஜய் சார் 3 பேரை வச்சு டேய் என்னடா எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது எல்லாத்துக்கும் காரணம் எதுரா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனால் நம்ம அக்கா சுசித்ரா இருக்காங்கல்ல, அவங்க போட்ட பதிவு தான். அவங்க தான் வந்து இந்த ஃபோட்டோவே வந்து ஏஐ அப்படின்ட்டாங்க, ஏஐன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏஐ வீடியோவாக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இஷ்டத்துக்கும். மற்றவங்க மேலாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, பாயிறாங்க, விமர்சனம் பண்ணாவே பாயிறாங்க. இவங்க டைரெக்டாக அடிக்கிறாங்க, டைரெக்டாக வந்து அதான் பைல்வானுக்கு சொல்லுவோம்ல விலகு பிடிச்சான்னு கேட்பாங்கள்ல, இது அந்த லெவலில் அதையும் தாண்டி போகிறாங்க. இவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பர்சனலாக போகிறாங்க, இன்னும் அவங்கள கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. த்ரிஷா அவங்க கேரக்டரை பயங்கரமாக அசாசின் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க. என்ன கணக்குன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. எங்கேயாவது யாராவது ஏதாவது பேசினா, இப்போ மாரிதாஸ் கூட இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பார், அப்படியும் ஒரு மீனிங் இருக்குது எடுத்துக்கலாம் அப்படின்ற லெவலில் இவங்கெல்லாம் அவரை பேசுனது தப்பு அப்படின்னாங்க. இவங்க டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் யாருமே இது விமர்சனம் பண்ண மாட்டுறாங்க. இது பயங்கரமாக பரப்பப்படுது வேறு, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஏஐன்றாங்க, அவர் ஷர்ட்டை பாருங்கன்றாங்க, கேண்டிலை பாருங்கள், இந்த கேக்கை பாருங்கள், மேலே பூ இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க ஏஐ எக்ஸ்பர்ட் மாதிரி. நான் எக்ஸ்பர்ட் இல்லை, பட் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது இது ஏஐ தான், இதெல்லாம் ஒரு லவ்வா அப்படின்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா இது ஏஐயா உண்மையான இமேஜா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நிறைய பேர் அதை போய் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நிறைய வீடியோஸ்லாம் வேறு பார்க்க முடியுது. எதுக்கு அதை ரிசர்ச் பண்ணணும்? அவங்க தான் ஓப்பனாக வராங்களே, கான்வாயில் போகிறது, இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதெல்லாம் ஏஐயா? இல்லை, போன வருஷம் போட்டாங்கல்ல, போன வருஷமும் இதே போல் தான் பரப்புனாங்க, அது எப்பயோ எடுத்த ஃபோட்டோ அப்படின்னாங்க. கடைசியில் அதெல்லாம் இல்லை, இது பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ எடுத்தது தான் அப்படின்னும் அதுக்கப்புறமா பேசப்பட்டது. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ பர்த்டே அப்போ தான் கிளியராக போடுறாங்க, அதுக்கப்புறம் அது ஏன்னு ஏன் வந்து சொல்லணும், இல்லை எதுக்கு அந்த ஆங்கிளில் அதை வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணணும்? முதல்ல அவங்க தான் ஓப்பனாக வந்து போகிறாங்களேடா, அதுக்கப்புறமா ஏன்டா வந்து அதை போய் நோண்டணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க இதுக்கு முன்னாடி இந்த 2 பேரை பற்றி சுசித்ரா பேசுனது தான் சொன்னல, எக்ஸ்ட்ரீம் ஒரு லிஃப்டில் இருக்கிற ஃபோட்டோ வச்சு பேசுனது, அதெல்லாம் நமக்கு பேசவே முடியாதுன்னு வச்சிங்களேன். ஆனால் எப்படி இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய சலுகை கொடுக்கப்பட்டது? இஷ்டத்துக்கும் இந்த பிக் பாஸில் ஊருக்கு எழுவிங்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரைய பற்றியும் போகிற போக்கில் அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ரிப்போர்ட்டராக இருந்த அப்படின்றாங்க, ஆதாரம் இருக்கணும்ல, ஆதாரம் இல்லாமல் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரை பற்றி ரொம்ப குறைவாக விமர்சனம் கிடையாது, அது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க. இப்போ டிவிக்கு சார்பாக நிறைய பேர் போயிட்டு இந்த குட்டி கதை சார்ந்து விமர்சனம் பண்ணவங்க மாதிரிலாம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவங்கள ஏன் கண்டுக்கவே மாட்டுறாங்க? இவங்க பக்கம் ஏன் போக மாட்டுறாங்க? அதுதான் புரிய மாட்டேங்குது நமக்கு. இது என்ன கணக்கு? இது ஏற்கனவே இவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தப்பிச்சிருவாங்க அப்படின்னாலும் இப்படி பண்ணக்கூடாதுல்ல. கூப்பிட்டு பெரிய பெரிய சேனல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறாங்க, யூடியூப் சேனல்ஸில் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரும் ஒரு வார்னிங் கூட கொடுக்க மாட்டுறாங்க.
ஒரு டிஎம்கே சேர்ந்த அவர் அந்த ஜென்சி மீட்டப்பை வந்து அவர் ஒருங்கிணைக்கிற அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரும் படையே போகுது. இங்கே ஒரு கான்ஸ்டபிளையாவது அனுப்பி ஒரு வார்னிங்காவது கொடுங்க சார். இங்கே இல்லை ஏன் இதை கண்டுக்கவே மாட்டுறாங்க? என்ன சலுகை இது? இப்போ இவங்க மட்டும் என்ன வேணால் பேசலாம், மற்றவங்கலாம் பேசக்கூடாது. மற்றவங்க சின்னதாக ஏதாவது இன்டெரக்டாக இப்படி ஒரு மீனிங் வருது அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே போய் பாயிறீங்களா? இங்கே ஏன் பாய மாட்டுறீங்க? என்ன கணக்கு? என்ன பெரிய சலுகை இது? அதான் புரியவே மாட்டேங்குது. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இதுதான் தனி சலுகையா? இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சில ரீல்ஸ்லாம் பார்த்தேன். விஜய் ஆண்டனி அவருடைய கான்செப்ட், அதில் வந்து கிறிஷும் இவங்களும் வேட்டைக்காரன் பாட்டு இருக்குல்ல, ஒரு சின்ன தாமரை, அந்த சாங்கு பாடுற மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லையே, சுச்சி பேக் அப்படின்னு தான் நினச்சோம். பரவாயில்ல வந்துட்டாங்க திரும்ப அப்படின்னு. அது லைவாக தெரில, அது சாங் பின்னாடி போட்டு வாயாச்சு மாதிரி தான் இருந்தது. பட் எனிவே பரவாயில்ல வந்துட்டாங்களா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு, இதை விட்டுருவாங்கன்னு பார்த்தா அவங்க இன்னும் அதை விடல. ஆக்சுவலாக சொல்லணும்னா ரொம்ப இந்த வேட்டைக்காரன் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் கிறிஷும் இவங்களும் பாடியிருப்பாங்க. ரொம்ப செமையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. அவ்வளோ கெமிஸ்ட்ரி பற்றி பயங்கர ஒர்க்காக இருக்கும் அங்கே. விஜய் சார் அந்த ஹீரோயின் கூட அவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்காது அந்த சாங்கில், வீடியோ சாங்கில். பட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் செமையாக இருக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ். அப்படி இருந்தது. இப்போ இந்த கான்சர்ட்டில் பார்க்கும்போது அவ்வளோ லைவாக இல்லைன்னாலும் பரவாயில்ல, நடுவில் கொஞ்சம் டிப்ரெஷனில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க, இல்லை உளறியிருப்பாங்க. இப்போ தான் வந்துட்டாங்களே திரும்ப அப்படின்னு பார்த்தா திரும்பவும் அவங்க அதே தான் போய் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவதூறாலாம் யாரும் பார்க்குறது இல்லையா? இது கொச்சைப்படுத்துறது இல்லையா? ரொம்ப கொச்சையாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதையே அந்த ஆங்கிள் யாரும் பார்க்க மாட்டுறாங்க. என்ன இவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு தனி சலுகை? யாரும் தொட முடியாத இடமா அது? இந்த ஒரு முறை ஏடிஎம்கே ஆட்சியில் எஸ்வி சேகர் மேலே இதே போல் ஒரு ஏதோ ஒன்று சொல்லிட்டார் பத்திரிகைகளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அரெஸ்டே பண்ணல கடைசி வரையும். அவர் அப்போ பெருமையாலாம் அவர் சொன்னாரில்ல, மற்றவங்க சொன்னாலும் தெரில. எங்காலும் அவர் தான் நினைக்கிறேன், எங்காலும் யாராவது வந்து நீங்கள் ஜெயிலில் பார்க்க முடியுமா அப்படின்லாம் அதை பயங்கர விமர்சனம் ஆச்சு. அப்போ இப்போ என்ன அந்த மாதிரியான ஒரு சமூக சலுகையா இது? இவங்களுக்கு மட்டும் என்ன வேணால் இவங்க பேசலாம். இப்போ இவங்க பேசுகிறதுனால ஏஐன்னு சொன்னதுனால அது எத்தனை பேர் அதை ஏஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பெரிய டிபேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய அதை பற்றி பார்த்திங்கன்னா வீடியோஸ் அடுத்தடுத்து வருது. ஏஐ வீடியோ தான் வருது அப்பட்டமா. இப்போ அவங்க மேலாம் ஆக்ஷன் எடுப்பீங்க, இவங்க மேலாம் எடுக்க மாட்டிங்கன்னா என்னது இது? இது என்ன பொறி வச்சு பிடிக்கிறது? நீ என்ன வேணால் பேசுமா, உன்னை போல் எவனாவது பார்த்து இவங்க பேசுகிறாங்க அப்போ நம்மளும் பேசுனாலே எவனாவது பேசா போய் புட்றா அவனை அப்படின்னு சொல்லி பிடிக்கிறது. அது என்ன கணக்கு சார் இது? இல்லை ஐடி விங் இந்த விர்ச்சுவல் வாடியோஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட கேட்குறோம், ஒருத்தரும் போக மாட்டான். இது திரும்ப திரும்ப ஏஐன்னு சொல்லிட்டா அது வந்து த்ரிஷா மேம் மேலே மொத்த பழியும் போட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்களா? இதில் பழி போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அவங்க பர்சனல், ஓகேவா? இது எந்த ஆங்கிளில் வந்து இவங்க முட்டு கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை கண்டுக்காமல் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியவே இல்லை. இந்த அக்கா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் போயிட்டுருக்காங்க. பைல்வான்லாம் தோற்றுருவார் அந்த லெவலில் போயிட்டுருக்காங்க. பார்ப்போம் இந்த ஐயாச்சாமியை லாஸ்ட்டாக நம்ம ஐயாச்சாமி மாரிதாஸ் அண்ணா பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணு, தொட்டு பாரு அப்படின்லாம் வந்து சவால் விட்டுருக்காரு. தொடவே மாட்டுறாங்க. அந்த ஐயாச்சாமி கூப்பிட்டே இருக்காரு அப்படின்னும் கொஞ்ச நாள்லேயே அரெஸ்ட்டு. ஆனால் அடுத்து இமீடியட்டாக வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். நமக்கு தெரியும் அவர் அப்படி பேசும்போதே அவர் தொட முடியாது, அவரெல்லாம் வந்துடுவார், பெரிய பேக்கப் இருக்கிறனால தான் பேசுகிறாரு அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு யார் பேக்கப்பு? என்ன பேக்கப்? அவரை கூட வந்து போய் தொட்டாங்க, அடுத்த நாள் வந்துட்டாரு. ஆனால் இவங்களை வந்து தொடக்கூட மாட்டுறாங்க, அப்படி தயங்குறாங்க, அப்படி பம்புறாங்க. என்ன காரணம்? இந்த ஐயாச்சாமி பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களே, அவங்கள யாராவது நிறுத்த சொல்லுங்கடா. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்குடா அது இவர் சிஎம் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு கூட வச்சுங்க, இல்லை ஒரு நார்மலாக எந்த ப்ரொஃபஷனாவது இருக்கட்டுமே, என்ன இவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ கொச்சையாக பேசுகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? இஷ்டத்துக்கும் வாயில் வந்தெல்லாம் அடிச்சு விட்றாங்க அவங்க. அதை வந்து யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் இதை பேச மாட்டுறாங்க. தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ தான் நிறுத்துவாங்கன்னு தெரியல. யாராவது ஒரு வார்னிங்காக கொடுத்தா தான் நிறுத்துவாங்க. இப்போ சிஎம் வேறு, அவங்க தோழி, அவங்கள இவ்வளோ கொச்சையாக பேசும்போதும் சிஎம்ஏ அவங்க பேசியிருக்காங்க, தோழியை பேசுகிறது என்ன அப்படின்றாங்களா? அப்படி பேசுனதுக்கப்புறம் எப்படி அலோவ் பண்ணுறாங்க? என்ன கணக்கு இது? எப்போ ஆக்ஷன் எடுப்பீங்க? அந்த ஐயாச்சாமி மேலே எப்போ சார் ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. அடுத்து இன்னொரு சம்பவம் பார்க்கணும் அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர்
அவர் போட்ட ஒரு குத்தாட்டம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அது வீடியோ பார்க்கவே முடியல. பர்த்டே செலிப்ரேஷனு அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் பயங்கரமான குத்தாட்டம். எதுக்கு? வாடி 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 கைப்படாத சிடி சச்சின் பட பாட்டுக்கு. அந்த பாட்டுக்கு இப்போ விஜய் சாரே ஆட மாட்டார். போட்டாவே இந்த சாங்கை மாற்று அப்படின்றவர். இப்போ அதுதான் ஸ்டேட்டஸ். அப்படி இருக்கும்போது ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாருங்க. அவர் ஆடும்போது அவருடைய முகத்தில் இருக்க அந்த பொலிவெல்லாம் பார்க்கணுமே. அப்பா அப்படியே இளைஞர் ஆகிட்டார் ஃபுல்லாக. இப்படி இறங்கி ஆடுறா. ஜென்சியாகவே மாறிட்டார் அவர். ஜென்சி கூட அவ்வளோ சந்தோஷமாக ஆடுவாங்களான்னு தெரில. அவ்வளோ சந்தோஷமாக அந்த டான்ஸு ஸ்டெப்பு அதெல்லாம் பார்க்கும்போது இதில் பக்கத்தில் ஒரு லேடி ஆடுறாங்க. அவங்க யாருன்னு தெரில. இவர் கூட சேர்ந்து ஆடுறாரு. ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கட்டத்தில் என்ன வந்து அதை நிற்பாட்டிட்டு முன்னாடி பார்த்து கூட்டத்தில் ஏதோ க்ரௌடில் ஏதோ ஆக்ஷன் பண்ணுறாங்க. அது கூட ஸ்டெப்புன்னு நினச்சிக்கிட்டு இவர் பாட்டு அதிகம் ஸ்டெப்பாக போட்டுனுக்கிறாரு. இவர் பாட்டு சந்தோஷமாக இன்னும் நிறுத்திட்டீங்க சட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவருக்கு. ஆடுங்க, ஆடணும் ஆடணும் அப்படின்னு கேட்டால் பர்த்டே சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சாங்கு, இதுக்கு ஒரு டான்ஸ். இதோட நிற்கலை. இவர் மேலே இப்போ வந்து ஒருத்தங்க கேஸ் வேற கொடுத்துருக்குறாங்க. அங்கே மாரத்தான் நடக்குது. இப்போ அதில் கலந்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு சிறுமிகள் சிலர். அவங்க வந்து ஸ்டேஜில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க கால் நீட்டி. இவர் போயிட்டு இந்த கால் சுளுக்கிடுச்சுன்னா மசாஜ் பண்ணுவாங்கள்ல, உருவி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருங்க ஒரு சின்ன பாப்பா கிட்ட. யார் சார் நீங்கள்? குத்தாட்டம் போடுறதே ஒரு கொடுமை அப்படின்னா இப்போ இந்த வேலை யார் பார்க்க சொன்னாங்க? போயிட்டு நீங்கள் யார்? நீங்கள் என்ன? இது வந்து நேஷனல் மீடியா வரையும் டிஸ்கஸ் பண்ணப்படுது, டிபேட் ஆகுது அங்கே. இது பேட் டச்சு எப்படி பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க முடியுது. 3 சிறுமிகள் உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தவங்ககிட்ட இவங்க பண்ணிவிட்டு அடுத்து போய் இன்னொருத்தருக்கு அதே போல் சுளுக்கு எடுக்கிறவங்க. 3வது பாப்பா வந்து காலை மடக்கிடுச்சு. அது வரை நீட்டி வச்சுட்டு இருந்தவங்க மடக்கிட்டாங்க. அவங்க பதறி போயிட்டு போனீங்களா, கை கொடுத்தீங்களா, இல்லை எல்லாருக்கும் நீங்கள் ஓடினா எல்லாருக்குமே இது மாதிரி வைத்தியம் பார்ப்பீங்களா? என்ன இது தப்புன்னு கூட சொல்லணுமா ஒரு சீனியர் அமைச்சருக்கு? இது தெரியாதா? இது என்ன பாருங்க, குழந்தைகள் வந்து ஓடி கலைச்சிட்டாங்க. அவர் எவ்வளோ இறங்கி டவுன் டு எர்த்தா வந்து இறங்கி காலெல்லாம் வந்து அமைக்க ஒரு அழுத்தி விடுறாரு பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கா? இது என்னத்துக்கு? இது என்ன கன்றாவி இது? இது எந்த லெவலில் போயிட்டுருக்குன்னா நேஷனல் மீடியாவில் என்டிடிவின்னு நினைக்கிறேன். இதில் பேசும்போது பிஜேபிலாம் வந்து பிஜேபி தான் அந்த மாதிரிலாம் கலாய்ப்பாங்க முன்னாடிலாம். பிஜேபியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவரை கழுவி ஊற்றுற அளவில் இவர் சம்பவம் பண்ணிகிட்ருக்கார். ஒரு பக்கம் குத்தாட்டம், இன்னொரு பக்கம் இதுக்கு கேஸே ஒருத்தங்க ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் ஒரு வீடியோ பார்த்தோம். ஒன்றும் மினிஸ்டர் அவர் அந்த லெவல்லாம் போய் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க போகிறது. தயவுசெய்து நம்புற மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் அப்படியே டவுன் டு எர்த்து இந்த இறக்க குணம்லாம் இங்கே தேவையில்லை குழந்தைங்கிட்டலாம். முதல்ல இதெல்லாம் உங்ககிட்ட யாரும் கேட்கல. இது தேவையில்லாத வேலை இது. அடுத்து இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னா, விஜய் சார் வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு வரல. இங்கே வெற்றி அதாவது ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்லாம் இவரே பஞ்சு பேசியிருக்காரு. ஆனால் இங்கே தோத்தவங்களை வந்து கிண்டல் அடிக்கிறாராம். இங்கே அது ஒரு ஆணவ பேச்சு. இந்த மாதிரி பேசினவங்கெல்லாம் என்ன எப்பாடு பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லணும், நம்ம சொல்ல தேவையில்லை. இப்போ அதை விட என்ன காமெடின்னா, அந்த வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா, இப்போ அமைச்சராக இருக்கார் வன்னியரசு சார் டிவிகேயில் கூட்டணி கட்சியில். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் சார் கூட சொல்லியிருந்தார் சட்டமன்றத்தில் பேசும்போது, 2008 வந்து நாங்கள் இலங்கை தமிழர்களுக்காக போராடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. 2008 பார்த்தீங்கன்னா இவர் வன்னியரசு சார் வந்து அப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் சொல்கிறார், இங்கே இனப்படுகொலை செய்த ராஜபக்சேவுக்கு எதிராக வந்து தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குகிறோம். அதுக்கு வந்து கையெழுத்து போட சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு விஜய் சார்கிட்ட கேட்டால் அவர் வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, இவர் தான் இது மாதிரி சொல்கிறாரு. இவங்க அப்பாவுக்கு அது புரியும் பிரச்சனை, அவர் சொல்லி இவர் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடாமல் அவர் எஸ்ஏசி சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா எங்களுக்கு அது விருப்பம் இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதை சொன்னது யாருன்னா வன்னியரசு சார். இப்போ அவர் அந்த கூட்டணியில் இல்லைன்னா நிச்சயமாக வன்னியரசு சார் இதை சொல்லியிருப்பார், வச்சு செஞ்சு விட்டுருப்பார் திரும்ப. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ தான் அங்கே போயிட்டோமே. எப்படி மாறுது இல்லை?
கூட்டணி போயிட்டதுனால வந்து பேச முடியாது. பட் பதிவுகள் இருக்குது, வரலாற்று ஆவணங்கள்லாம் இருக்குது, நீங்கள் பேசினதெல்லாம் அதெல்லாம் அப்படியே தானே இருக்குது. இப்போ இது வாழ்க்கை ஒரு வட்டம்ல, இங்கே வெற்றி தோல்வி என்ன நடக்குதுன்னு தெரியல. அதில் இன்னொன்று சொல்லணும்னா, இந்த மகேந்திரன் இருக்கார்ல, சோலார் ஸ்டார், இது ஏற்கனவே இங்கே போட்டு உரிச்சு விட்டாங்களா, இங்கே பண்ணாது, இந்த மாதிரிலாம் பேசாத, உளராத அப்படின்லாம் சொல்லிட்டு, கேட்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க, ஏன் வீட்டிலேருந்து வேணால் கரண்ட் எடுத்துங்க, சோலார் பவர்னு ஒன்று இருக்கு, அது யாரும் ட்ரை பண்ணலையா அப்படின்லாம் சிரிச்சிட்டு இருந்ததில்ல இந்த மேதாவி. பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு சேனலில் போய் பேசியிருக்கேன். அப்படி அங்கே தெலுங்கில் பேசுகிற அப்படி ஏன்னா அவரும் சொல்லியிருக்காரு, என்ன தெலுங்குலாம் வந்து வரும், ஏன்னா அதுதான் என் தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க தாராளமாக. அங்கே போய்ட்டும் இன்னும் திருந்தலமாமாங்கிற மாதிரி தான் பேசி வச்சுருக்கு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா 75 வருஷங்க டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி ஆண்டிருக்கு. ஸோ இந்த இஷ்யூவெல்லாம் வந்து திடீர்னு இப்போ தான் நாங்கள் வந்திருக்காரு. இவர்கிட்ட கேட்டால் எப்படிங்க சார்ட் அவுட் பண்ண முடியும்? கேள்வி கேட்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அது வந்து மக்கள் கேட்கணும். ஒரு கல்யாணமாகி குழந்தை பிறக்கணுன்னாவே ஒரு 9 மாதம் ஆகும்ல, அப்படி இருக்கும்போது எப்படிங்க இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அப்படின்றாரு. அப்படின்னா 75 வருஷம் காத்துட்ருக்கணுமா? இன்னும் 75 வருஷம் ஆகுமாப்பா நீங்கள் சரி பண்ணுறதுக்கு? போன ஆட்சியில் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, மின்வெட்டு பிரச்சனை இப்போ தான் வருது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லியாருன்னா, முதல் பதில் சொல்லலாம் யாரும் இதை கேட்கல. வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி விட்டுருக்காங்க, அதுக்கு செந்தில் பாலாஜி அவர் வச்சு செஞ்சு விட்டுருக்காரு அவர் ஒரு பக்கம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் புதுசாக வந்து இங்கே பணி நியமனம்லாம் பண்ணியிருக்கீங்களே, சிஎம் கையால் வந்து இந்த உத்தரவெல்லாம் கொடுத்துருக்கீங்களே, ஆர்டர்லாம் கொடுத்துருக்கீங்களே, இது வந்து எப்போ வந்தது? இந்த 40 நாளில் வந்து படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி அப்படி வந்துட்டாங்களா? இதுக்கெல்லாம் காரணம் யார்? எப்போ வந்தாங்க? எப்படி வந்தாங்க? நீங்கள் இல்லைனா நாங்கள் கொடுத்துருப்போம். அதை என்னவோ உங்கள் சாதனை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக நிறையவே பேசிட்டாருன்னு வச்சுங்களேன். வெள்ளை அறிக்கைங்கிறதே ஒரு டுபாக்கு ஒரு வேலை, உருட்டு வேலை. அப்படி இருக்கும்போது இவங்ககிட்டலாம் போய் அங்கே கேட்குறாங்க, அங்கே பேசுகிறாங்க, அது அரசியல் மேடைகளோடு பேசுறது வேறு. இவங்ககிட்டலாம் யார் கேட்டது? இவன் போகிற இடத்துலலாம் பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி என்ன கொடுமைன்னே தெரில. எத்தனை பேருங்க அப்படியே புறப்பட்டா வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களை யார் முட்டு கொடுக்க சொன்னாங்கன்னே தெரில. திரும்ப அங்கே போயிட்டு வந்து இன்னும் டைம் வேணும். அது எப்படி குழந்தை பிறக்கிறதுக்கே 9 மாதம் ஆகும். இதை எப்படி சரி பண்ண முடியும்? உடனே இவர் மேதாவி அங்கே போயிட்டு உருட்டி வச்சிருக்குது. மறுபடியும் போட்டு எல்லாரும் போட்டு பழக்க போகிறாங்க. இதெல்லாம் இப்படியாவது அடிச்சாவது என்னை ஃபேமஸ் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ஏதோ ஒரு வடிவேல் படத்தில் வரும்ல, இங்கே வந்து அவங்கெல்லாம் வந்து இப்படி உங்களை அடித்து ஃபேமஸ் ஆனாங்க, நானும் உங்களை அடித்து ஃபேமஸ் ஆகிறேன் அப்படின்னு. அது மாதிரி அடி வாங்கி ஃபேமஸ் ஆகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு போல இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்க்க முடியல, எல்லாம் கொடுமையாக தான் இருக்குது. பார்க்கலாம், பொறுமையாக ஒன்றா பார்க்கலாம். ஒன்றா எல்லாத்தையும் பார்க்க முடியல, நமக்கும் டிப்ரெஷன் ஆகுது. ஸோ பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.